மாவட்ட நிர்வாகிகளுடனான கூட்டத்தில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த செங்கோட்டையனிடம் கருத்து கேட்காமல் புறக்கணித்தாரா எடப்பாடி பழனிசாமி? கடைசி நிமிடம் எடப்பாடி பழனிசாமி செய்த சம்பவம்தான் அதிமுக நிர்வாகிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பனிப்போரா, பகைப்போரா? இது குறித்து முழுமையாக பார்க்கலாம் இந்த காணொளியில். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று அதிமுக மேற்கு மாவட்டம் சார்பில் நடந்த மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. இந்த கூட்டத்தில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணியினரும், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி பொறுப்பாளரும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான AK செல்வராஜ் அணியினர் என மொத்தம் 87 நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கு செல்போன் கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கிய கூட்டம் மதியம் 2:15 மணிக்கு நிறைவடைந்தது. கூட்டம் நிறைவடைந்து வெளியே வந்த செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்காமல் புறப்பட்டுச் சென்றார். இதனைத் தொடர்ந்து வெளியே வந்த மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ், கையெடுத்து கும்பிடுகிறோம், பேட்டி இல்லை, கிளம்புங்கள், கருத்து சொல்வதற்கான கூட்டம் இது இல்லை, தற்போது எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது, மற்றொரு நாள் கூறுகிறேன் என்றார். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற காணொலி கலந்தாய்வு கூட்டத்தில் எந்த கருத்தும் கேட்காமல் செங்கோட்டையன் மற்றும் கருப்பண்ணனுக்கு நன்றி மட்டுமே எடப்பாடி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. காலை முதல் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்த செங்கோட்டையன் தலைமையிலான நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி பேசாதது அதிமுக நிர்வாகிகளிடையே பெரும் அதிர்ச்சியையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் அந்தியூர் நிர்வாகி ஒருவர் தன்னை முறையாக அழைக்கவில்லை என கூறி கேள்வி கேட்டபோது அதிமுகவினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மாறி மாறி தாக்கிக் கொண்ட சம்பவம் பேசுபொருளானது. இப்படியான சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே பனிப்போர் நீடித்து வருவதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.